மேல வந்துட்டு பெர்சியன் கல்ஃப், கீழே ஓமான் கல்ஃப். இதுல அமெரிக்காவும் மற்றொன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது என்னுடைய கடல் பரப்பு, இது என்னுடைய கடல். இது அவன் அந்த இடத்துல ஒரு சார்ஜ் பண்றான், அவன் சார்ஜ் பண்ணுவான். நீ சொன்ன உன் நாட்டுக்குள்ள வரக்கூடிய பொருட்களுக்கு நீ ஒரு டாரிஃப் நிர்ணயிச்சல, நாங்கள நிர்ணயிச்சோம். அப்ப அந்த இடத்துக்கு கிராஸ் பண்றதுக்கான டாரிஃப் அவன் தான் நிர்ணயிப்பான். இப்ப கூட என்ன சொல்றான், 3 விஷயத்த வந்து அடிப்படையா வச்சுக்க, அப்புறம் நம்ம பேசுவோம். ஒண்ணு, அணு ஆராய்ச்சி தொடர்பான என்னுடைய முயற்சிகளை நான் கைவிட மாட்டேன். சர்தா அதுவும் போற யாருக்காக இந்த போரை பண்றான்னு அமெரிக்கன் கேக்குறான். அங்க இருக்கிற அவன் வந்துட்டு எப்படா நமக்கு அச்சுறுத்தல்? அவன் அணு ஆயுதம் வச்சுட்டு இருந்தானா? அவன் அணு ஆயுதம் வச்சுதான் நம்மளும் தான் அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்கிறோம். நம்ம அச்சுறுத்தல் யாருக்காவது? புரியுதுங்களா? அப்படியேப்பட்ட ஒரு ஆளை அவர் இருக்கிறாரு. அவரு அறிவின்மையினுடைய ஒஸ்ட் அந்த மாதிரி ஒரு கட்டம். இப்ப இவங்கிட்ட 12 to 18% ஆயில் ரிசர்வ் இருக்குது ஈரான் கிட்ட. இந்த ஆயில் ரிசர்வ் தான் இவன் சப்ளை பண்ணிட்டு இருக்கான். இந்தாண்ட போர் நடக்குது, இந்தாண்ட சப்ளை ஆகுது ஆயில். இந்தியாவும் கொடுக்குறான், கொடுக்க முடியும். ஒரு சாபஹார் போட்டே நம்ம எடுத்து கொடுத்தாங்க. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மீண்டும் போர் பதற்றம் அப்படின்றத நம்ம ஊடகங்கள்ல பார்க்க முடிகிறது. உள்ளபடி இங்க இருக்க ஊடகங்கள்ல அங்க நடக்கக்கூடிய போர் பதற்றம் தொடர்பான நிகழ்வு எல்லாமே மிகையாக சொல்லப்படுகிறதா அப்படின்ற கேள்வியும் மக்கள் கிட்ட இருக்கு. இங்க வந்து மிகையா காட்டுறாங்களா இல்ல நடக்கிறதா காட்டுறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. அது முதல்ல எந்த அளவுக்கு உண்மை? ஈரான், இஸ்ரேல் இந்த போருக்கான காரணங்கள்லாம் இங்க காட்டப்படுறது உண்மைதானா? இல்ல ரொம்ப மிகையா காட்டுறாங்களா? பெரிய போர் வந்துட்டு இருக்கு அப்படின்றது இல்ல. அதாவது இந்தியாவுடைய ஊடகங்கள் வந்துட்டு ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போரை பற்றிய டெபிக்ஷன் காட்டக்கூடிய விடயங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு பெரிய போரை வந்துட்டு லைவ் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி நடத்துற மாதிரியான ஒரு இதுதான் பண்றாங்களே ஒழிய, இது வந்துட்டு எவ்வளவு ஆழமானது, இதுல இருக்கக்கூடிய நியாய அநியாயங்கள் என்ன, இதுல ஏன் நம்ம இந்தியா எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன அப்படின்னு யாருமே பேசுறது இல்லை. ஒரு ராஜதந்திர கோணமே அதுல இல்லை, டிப்ளமேட்டிக் ஆங்கிலே இல்லை. இதுதான் ரொம்ப பெரிய அவலம். ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போரினுடைய நியாய அநியாயத்தை இங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் அனலைஸ் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கணும், ஒரு நிலைப்பாடு எடுக்க வைக்கணும். அதுதான் உலகத்தினுடைய ஒப்பீனியனை கிரியேட் பண்ணக்கூடிய முக்கியமான செயல். சும்மா அங்க எப்படி நடக்குது, அவங்க இந்த மாதிரி கொண்டு போட்டாங்க, அப்படியே ஒரு மிசைல் போச்சு, அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மிசைல், அப்புறம் அந்த மிசைல் வந்துட்டு இங்க விழுந்துச்சு, அது இவ்வளவு பெரிய டேமேஜ் ஆச்சு, அந்த கதையெல்லாம் வந்துட்டு இருக்கட்டும். அது அப்புறம் திடீர்னு உலக செய்தி ஆய்வாளர்கள் பேர்ல 4-5 பேர் உட்காந்து ஒவ்வொரு ஊடகங்கள்ல பேசுவாங்க. அடிப்படை என்னன்னா என்ன நியாயம் அதுல? அதான் கேட்கும். ஏன் ஈரான் அழிக்கணும்ன்றான்? அந்த அடிக்கணும்னு அவன் சொல்றதுக்கு என்ன நியாயம் இருக்கு? அவன் எப்படி இன்னொரு நாட்டை அடிக்கிறது ஆக்குறத பத்தி தீர்மானிக்க முடியும்? ஈரான் பண்றதுல என்ன நியாயம் இருக்கு? ஒரு கடல் வெளியே வந்து தன்னுடைய அதிகாரத்துக்கு கொண்டு போலாமா? உனக்கும் அவனுக்கும் சண்டைன்னா நீ சண்டை போடுப்பா, நீ எப்ப ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கிறன்ற கேள்வி வைக்கிறாங்க. இப்ப ஹார்மோஸ், அதான் நீங்க சொல்லுங்க. ஹார்மோஸ் நீரிணைய திறக்கூடாது பகுதி எங்க இருக்கு? அது பெர்சியன் கல்ஃப்ல இருக்கு. பெர்சியான்ற நாடு தான் வந்துட்டு ஈரான். பெர்சியன் கல்ஃப்னா அவனுடைய பேர்ல தான் அந்த கல்ஃபே இருக்கு. அப்ப அவனுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்குள்ள தான் இருக்குது. அதுல அவன் நிர்ணயிக்காத வேற அவன் நிர்ணயிக்க முடியும் இல்ல? அது அறமான்னு கேக்குறாங்க. ஆமா, அது நியாயமா? அது 14 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அப்படின்னு. 14 நாட்டிக்கல் மைல்ஸ் என்னன்னா 1.8 கிலோமீட்டர் ஒரு நாட்டிக்கல் மைல். அப்படி 14க்கு 14 18 80 80 80 8 நாங்க 38 நாங்க 32. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் வரும். ஒரு கரையில இருந்து 26 கிலோமீட்டர் நாட்டிக்கல் மைல்ஸ். அது கூட உட்பட்டதான் அது. சரி, மேல வந்துட்டு பெர்சியன் கல்ஃப், கீழே ஓமான் கல்ஃப். இதுல அமெரிக்காவும் மற்றொன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது என்னுடைய கடல் பரப்பு, இது என்னுடைய கடல். அது நான் சொன்ன மாதிரி அது தமிழர் கடல். அது அதுல நான் தாண்டா கப்பல் விடணும், அது எப்படி சிங்களவன் நிர்ணயிப்பான்னு கேட்டாரு. அது தமிழர் கடல் அப்படின்னாரு. சரி, இன்னும் சொல்ல போனா அது வந்துட்டு சேது கடல் அப்படின்னாரு. சேது அரசர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது அது. அதுல இருக்க தீவுகள் சேது அரசர்கிட்ட இருக்கு கட்டுப்பாட்டுல இருக்குது. அங்க வந்துட்டு அவுரி செடியை அறுக்கிறதுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் கேட்கும் போது அது வந்துட்டு சேது அரசர் தான் கொடுத்தாரு. சோ சேது ஜமீனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணாரு. கச்சத்தீவு விவகாரத்துல இன்னைக்கு இருக்கிற இந்த விடயங்கள்லாம் இருக்க. அப்ப என்னுடைய தீவு, என்னுடைய நதி, என்னுடைய கடல்,
பரப்ப அப்படின்னு வரும்போது நான் தான் நிர்ணயிப்பேன். அதை எப்படி நீ நிர்ணயிப்பேன் அமெரிக்கா? முடியாது இல்ல. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். இதுல என்ன அப்படின்னா வந்துட்டு அவருடைய நீரிணை பகுதியை வந்துட்டு நான் முடக்குவேன் அப்படின்னு நீ எப்படி சொல்ல முடியும்? அவன் அந்த இடத்துல ஒரு சார்ஜ் பண்றான், அவன் சார்ஜ் பண்ணுவான். நீ சொன்ன உன் நாட்டுக்குள்ள வரக்கூடிய பொருட்களுக்கு நீ ஒரு டாரிஃப் நிர்ணயிச்சல, நாங்கள நிர்ணயிச்சோம். அப்ப அந்த இடத்துக்கு கிராஸ் பண்றதுக்கான டாரிஃப் அவன் தான் நிர்ணயிப்பான். பொருளாதார ரீதியாக ஈரான் இன்னைக்கு இன்னும் பெரிய நாடால ரொம்ப அவங்களே பொருளாதார பாதிப்புலதான் இருக்காங்க ஆல்ரெடி. இன்னும் மேலும் அவங்க பொருளாதார சிக்கலை உருவாக்குறதா சொல்றாங்க. இல்லையா, பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்துறது அமெரிக்கா தானே. இதுதானே அவனுக்கு எதிராக வந்துட்டு எல்லா விதமான அந்த தடைகள், பொருளாதார தடைகள், சாங்ஷன்ஸ் என்ற பொருளாதார தடைகளை போட்டு அவனுக்கு முடக்கினேன். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு தானே அவன் போராடிட்டு இருக்கிறான். இப்ப கூட என்ன சொல்றான், 3 விஷயத்த வந்துட்டு அடிப்படையா வச்சுக்க, அப்புறம் நம்ம பேசுவோம். ஒண்ணு, அணு ஆராய்ச்சி தொடர்பான என்னுடைய முயற்சிகளை நான் கைவிட மாட்டேன். சரி, ஹார்மூஸ் அப்படின்றது என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. 3வது, எனக்கு எதிரான பொருளாதார தடைன்னு போட்டு என்னோட சொத்துக்களை முடக்கி வச்சு அதை ரிலீஸ் பண்ணேன். இது 3த்தையும் பட்டோம்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோன்றான். நாணயமானதுதான், நியாயமானதுதான், இதெல்லாம் பேசணும். அதை ஒட்டி ஒரு அச்சம், இஸ்ரேலுடைய பவர் தெரியுமா? அவர் அச்சம் என்ன பேசுறீங்க இவ்வளவு காலமும்? இஸ்ரேல ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் நீங்க பேசிட்டு இப்போ அதான் சொல்றாங்க. அவங்களோட தாக்குதல் இந்த மேல வந்து விழுவில்லை அப்படின்னு நேற்று முந்தின மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டெல் அவிவ் எப்படி இருக்கு புரியுதுங்களா? இப்ப எவனும் அது மாதிரிலாம் பேசுறது இல்லை. ஏன் பேசுறது இல்லை? ஈரான் அடிச்ச அடி எப்படி அடிச்சா அந்த அடி 20 வருஷம் பிளான் எப்படி பிளான் பண்ணா? நார்த் கொரியா கிட்ட எல்லாத்தையும் வாங்கினா, அப்டேட் பண்ணான். கடைசியில ஏன் அமெரிக்கா தயங்குது? இவனுடைய பெரிய பெரிய சக்தி வாய்ந்த விமானங்கள் மற்ற ஆயுத தளவாடங்கள்லாம் நான் பயன்படுத்துறேன், அதெல்லாம் அடிச்சு உடைக்கிறான். அப்புறம் அந்த அமெரிக்காவில் தயாரிக்கப்படக்கூடிய அந்த ஆயுத தளவாடங்களுக்கெல்லாம் சர்வதேச சந்தையில வியாபாரம் ஆகுது. நீங்க எந்த இடத்த பார்க்கணும் நீங்க. அதனால அவர் ஏதாவது ஒரு ஆனரபிள் ட்ரீட், ஆனரபிள் இது, ஆனரபிள் அட்ஜஸ்ட்மெண்ட், ஆனரபிள் பீஸ் அவரு அடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட ஒரு நேட்டோ கண்ட்ரி ஒண்ணு கூட வரலையா அவனுக்கு ஆதரவா? யாரும் வந்தா? ஒருத்தருமே வரலையே. சர்தா அதுவும் போற யாருக்காக இந்த போரை பண்றான்னு அமெரிக்கன் கேக்குறான். அங்க இருக்கிற அவன் வந்துட்டு எப்படா நமக்கு அச்சுறுத்தல்? அவன் அணு ஆயுதம் வச்சுட்டு இருந்தானா? அவன் அணு ஆயுதம் வச்சுதான் நம்மளும் தான் அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்கிறோம். நம்ம அச்சுறுத்தல யாருக்காவது? இப்பெல்லாம் அமெரிக்கால அந்த மாதிரி எழுச்சு. அதனாலதான் இந்த குரல் அமெரிக்காக்குள்ள இருந்து வரக்கூடிய எதிராக வரக்கூடிய அது எப்படி போகும்னா, இன்னைக்கு ட்ரம்ப் இருந்து ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம். நாளைக்கு வந்து ரிபப்ளிகன் வந்துட்டு ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு வரவே மாட்டாங்க, எடுத்து வைக்க முடியாது, போட்டே போட மாட்டாங்க. இல்லாட்டி இவங்களாம் இந்த வார் மோங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கழிச்சு விட்றாங்க. என்னுடைய வரிப்பணத்தை எடுத்துட்டு போயிட்டு ஏன்டா அவங்க கொண்டு போட்டுட்டு இருக்கான்னு அதான் கேள்வி. எங்களுடைய வரிப்பணத்தை அவன் கொண்டு போடுறேன். இஸ்ரேலுக்காக நீங்க சட்டை போடுறேன், அடுத்த கேள்வி அவங்களுக்கு. ஏன்னா பாலஸ்தீன மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை இருக்குல்ல, அவனுக்கு வாழ் உரிமை இருக்குல்லன்னு கேட்கறான் அமெரிக்கால. இவர் என்ன சொல்றாரு, பாலஸ்தீனத்தை அப்படி தொடச்சிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தூக்கி வளைகுடா நாடுகள்ல போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு பூங்கா உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு இவரு. புரியுதுங்களா? அப்படியேப்பட்ட ஒரு ஆளை அவர் இருக்கிறாரு. அவரு அறிவின்மையினுடைய ஒஸ்ட் அந்த மாதிரி ஒரு கட்டம். அவன் வந்துட்டு இவன் பாட்டுக்கு அழிச்சுக்கிட்டே இருக்கிறான். அழிக்கிறதுக்கெல்லாம் ஃபண்டு பண்ணிக்கிட்டே இருந்தான் இஸ்ரேலுக்கு. இதெல்லாம் கேட்கறான், எதுக்குன்னு கேட்கறான் அமெரிக்கால. இவனோட ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டு இஸ்ரேல் அரசு வந்துட்டு போர் குற்றவாளின்னு அறிவிச்சிருச்சு. பொதுமக்களை சாவடிக்கிற அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருச்சு. அந்த வந்து அவன் எப்படி மதிக்காதிருப்பான் வெஸ்டர்ன் யூரோப்ல? அப்புறம் வேற எதுக்குமே மரியாதை இருக்காது. சோ இதுதான் இங்க பிரச்சனையே. அப்ப இதெல்லாம் எதுவுமே ஆராயாத இங்க இருந்து இவர் இந்த மிசைலை செலுத்தினார், அங்கிருந்து அவங்க அந்த ட்ரோனை செலுத்தினார். இப்ப வந்து ட்ரம்ப் வந்து அமைதியை விரும்புகிறார். அவர் வந்து நெதன்யாகு கிட்ட கதர்னாரு, கத்தனாரு, என்னென்னமோ வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. நெதன்யாகு அடங்குற மாதிரியே தெரியல அப்படின்றதையும் இப்ப பேச போறலாமா? இப்போ ஏன் அடங்கினாரா நெதன்யாகு? என்ன நல்லது தெரியுங்களா? ஈரானும் இவனும் வந்துட்டு 2 பேருமே தாக்குதல் நிறுத்திட்டாங்க. ஈரான் நிறுத்திட்டான், இஸ்ரேல் நிறுத்திட்டான். ஏன் அப்படின்னா நான் இறங்க மாட்டேன்ட்டாரு. இதெல்லாம் லூசுத்தனமா இருக்குது நீங்க 2 பேரும் செய்யறது அப்படின்ட்டாரு ட்ரம்ப் நேத்து. என்னடா முட்டாள்தனமா அடிச்சுக்கிறீங்க 2 பேரும்? சொல்லிக்கிட்டாரு, நான் பேசிக்கிட்டாரு, நீங்க அடிச்சுட்டு என்ன அர்த்தம் கேட்டாரு. புட்டா ஒண்ணு காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய சப்போர்ட் எல்லாம் சர்வை பண்ண முடியாது இஸ்ரேல்னால. அப்படியா? இன்னொரு தகவல் இல்ல, நெதன்யாகு அடங்கவே இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் சும்மா தலைமையில குண்டு விழுந்துச்சுன்னா நீ என்ன அடங்குறது அடங்காது, மண்டை 2ஆ போயிடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எவ்வளவு காலம் தான் அவங்க வந்துட்டு பதுங்கு கூடி ஏர்போர்ட்டுக்கு அடியில போயிட்டு பதுங்கிக்கோ, இப்படி ஒரு சீ போட்டு அடியில போட்டு பதுங்கிக்கோ, எவ்வளவு காலத்து தான் நீ சொல்லுவ? நீ இங்க சுவிட்ச் ஆன் பண்ண விட்ட உடனே இங்க மிசைல் பறந்த உடனே அங்க உடனே ஒயின்னு கத்துது. என்டையர் மிசைல் ஃபுல்லாடியும் சைரன் ஒலிக்குது. அப்புறம் எங்க நீ பீஸ்ஃபுல்லா வாழ போற? பிடிக்கிட்டான்ல, இப்போ பிளக்க பிடிக்கிட்டான். நீ அமைதியா வாழணும்னு நான் இங்க அமைதியா இருக்கணும். நான் புன்னகைச்சான்னா நீ அமைதியா இருக்கணும். நீ சிரிச்சா நான் இங்க பயப்பட மாட்டேன். அதான் ஈரானுடைய அச்சீவ்மெண்ட் இந்த வாரத்துல நடந்திருக்கு. அவ்வளவுதான். நீ அடிக்கிற மட்டும் நான் அடிப்பேன்டா. இதுவரை 6000 பேர் சாவடிச்சிட்டேன். ஆனா நான் அடிப்பேன். எவ்வளவு தூரம் போவேன் போ, பரவாயில்ல, அடிப்பேன், பாத்துறேன். முற்றுகை போட்டாரு, பலன் இல்லை.
போராட்டத்தை நிறுத்தப்பட்டாரு. அவன் சொன்ன உன் ஷிப்பையும் அடிப்பான் அப்படின்னா உடனே அந்த ஷிப்பு போயிடுச்சு பின்னாடி. எது விமானம் தாங்கி போர்க்கப்பெல்லாம் போயிடுச்சு. See, மாடர்ன் வார்ஃபேர் nobody is king. Everybody can claim themselves to be warriors. எல்லாரும் நாங்க போறல பெரிய பெரிய ஆளு ஆட்டிங்கன்னு காட்டிக்கலாம். நடக்காது. ஒரு குறிப்பிட்ட காலம் போற நேரத்தில் ஒரு அப்ஜெக்டிவ் வச்சிருக்கணும். இந்தியா நல்லா செஞ்சான். என்ன சொன்னாங்க? ஆபரேஷன் சிந்தூர். இந்த தலை இலங்கை அடகு வைப்போம், அதை தாக்குவோம், இலக்காக தாக்கணும். டப்பு டப்பு டப்புன்னு 14 இலங்குகளை அடிச்சு நாசம் பண்ணி தாக்கிட்டான். ஒரு குடும்பமே காலியா போச்சு. எல்லாமே காலி பண்ணிட்டு போட்டான், முடிச்சு போச்சு. அதோட சும்மா இல்லை இந்தியா. அதையும் தாண்டி எடுத்து வச்சான் ஒரு ஆப்பை பிரம்மோஸை வச்சுக்கிட்டு எங்க இருந்து அவன் நியூக்ளியர் மிசைல்ஸை வந்து லான்ச் பண்ணுவான்னா அந்த பேஸ் அடிச்சு போட்டான். இதை மட்டும் சாதாரண மிசைல் தடுக்க முடியாது. பிரம்மோஸை எங்க பயன்படுத்தினா பாருங்க. உடனே சொல்லிட்டு அதுங்க மோடி பயன்படுத்தினாரு. அந்த அளவுக்கு படைகள் தளபதிகளை கூப்பிட்டு என்ன பண்ணணுமோ என்ன நேரத்துல பண்ணணுமோ எல்லாத்தையுமே நீங்களே முடிவு எடுங்க கையில கொடுத்துட்டாரு. நாங்க பாத்துக்கிறோம்னு வந்து அடிச்சாங்க. அப்புறம் போற நிறுத்துக்கன்னு தான் இவர் சொன்னாரு. மற்றபடி எல்லாத்தையுமே இந்தியாவுடைய முப்படைகள் தான் செஞ்சுச்சு. இந்தியாவுடைய ராணுவம் செஞ்சுச்சு, விமானப்படை செஞ்சுச்சு, எல்லாம் பண்ணுச்சு. எல்லாமே பண்ணிட்டான். மிஷன் சக்சஸ், அவ்வளவுதான். யூ டு சஃபர்ட் லாஸ் பட் மிஷன் இஸ் சக்சஸ். இதான் இந்தியா. மிலிட்டரி பவர் அந்த லிமிட்டடா பண்ணிட்டான், முடிஞ்சு போச்சு. இப்ப இன்னொரு முறை பண்ண அப்படின்னா இதை விட பாரியமான தாக்குதலை பண்ணும். இப்ப சீனாவுக்கு எதிராக வந்து பண்ணும்போது சீனாவுக்கு எதிரான இருக்குது என்ன அது டெட்டரண்ட் அப்படி எல்லாம் பேசுவாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஜேர்னலிஸ்டா இருந்த போதெல்லாம் நான் வந்து நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமானவன். அவங்க செய்யக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ் ரிசர்ச் எல்லாத்தையும் நான் வெளியில தமிழ்ல நான் ரொம்ப எழுதுவேன். அதனால அவங்களுக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப. அவர் கூப்பிட்டு தனியெல்லாம் பேட்டி எல்லாம் கொடுப்பாரு. இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச்ல வந்து நம்ம டைரக்டர் இருந்தவரெல்லாம் கூப்பிட்டு எனக்கு கொடுப்பாரு. இன்னொருத்தர் வந்துட்டு இந்த நியூக்ளியர் டெஸ்ட் எல்லாம் வந்துட்டு சம்பந்தப்பட்டவர், அவரு சிதம்பரம் எல்லாருமே. அவங்களோட எல்லாம் இப்போ உங்களோட பேசிட்டு மாதிரி நான் பேசுவேன், அந்த மாதிரிலாம் பேசுவேன். அப்போ வந்துட்டு நான் கேட்டேன், எனக்கு முதல்ல ஒரு பதில் வேணும் அப்படின்னு. சரி, இங்க இருக்கிறவர் அவர் சொன்னார், நான் அத்துப்பட அவர்கிட்ட விடுறேன், உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாரு, ஆனா நீ வெளில சொல்லக்கூடாது. சரி நான் போனேன். அனில் ககோட்கர் அட்டாமிக் எனர்ஜி இதனுடைய தலைவர் அவர் தான். அவர் ஏகப்பட்ட எக்ஸ்டென்ஸ் 66-68 வயசுக்கெல்லாம் போயிடுச்சு. எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே போனாங்க. ஒல்லியா இருப்பாரு, பாக்குறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. மார்க்கெட்ல விட்டீங்கன்னா எவனோ ஒருத்தன் வந்துருக்கிற பழைய கடவை அந்த மாதிரிதான் இருப்பாரு. அவரு கையை கட்டிட்டு அப்படியே வேடிக்கை வைப்பாரு. அவர் தான் வந்துட்டு எல்லாத்தையும் முன்னெடுக்கிறவர். அவர்கிட்ட போயிட்டு டெட்டரண்ட் என்னையா கேட்டீங்க. சீனா எவ்வளவு வலிமையான ஆயுதத்தை வச்சு நம்மள அடிக்க முடியுமோ அதே வலிமையோட நான் அவனை அடிப்பேன், நாம அவன் அடிப்போம். இதுக்கு பேர் தான்டா டெட்டரண்ட். அப்போ அப்படின்னாரு, அவன் கிலோட்டன்ல போட்டாலும் நான் கிலோட்டன்ல அடிப்பேன், அவன் மெகாட்டன்ல போட்டாலும் நான் மெகாட்டன்ல அடிப்பேன். அந்த கேப்பபிலிட்டியை நம்ம அக்யூர் பண்றோன்றதுதான் இதான் உண்மை. உடனே சொல்றேன், இது நான் பப்ளிக்ல சொல்லட்டுமா? நோ, கொடுக்க மட்டும் அப்படின்னாரு. 10 வருட காலத்திற்கு மேல நான் அதை அப்படியே வச்சுருக்கேன், சொல்லவே இல்லை யாருக்கிட்டையும். இப்பெல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்தியாவுடைய கேப்பபிலிட்டி ஒண்ணு மோடி மஸ்தான் அப்படிலாம் கிடையாதுடா. இதெல்லாம் நம்மளுடைய நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், நம்மளுடைய இஸ்ரோ, நம்மளுடைய டிஆர்டிஓ, நம்மளுடைய ராணுவம், நம்மளுடைய விமானப்படை, நம்மளுடைய கப்பற்படை, நம்மளுடைய அதிகாரிகள் அப்படின்னு நான் சொல்றது இருக்காங்க. இவங்க லேபிள் விட்டுருவாங்க. ஆமா, வந்தே அப்போ இந்தியாவுடைய அந்த போர் தந்திரன்றது ரொம்ப முக்கியமானது. ஆபரேஷன் சிந்தூர்ன்றது ஒரு நடவடிக்கை வந்துட்டு இவ்வளவு அழகா ஸ்கீம் பண்ணி அந்த 14 தளங்களை அடிச்சு போட்டாங்க. பாதி பாகிஸ்தான் இருக்குது, பாதி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்குது. ரெண்டுத்தையும் வச்சு அடிச்சாங்க, கட்டக்கடன் அடிச்சிட்டாங்க. அப்புறம் மிசைல் பேச தகர்த்துறாங்க. நம்ம இழந்த சில விமானங்கள், அதை பத்தி ஒண்ணு கவலை இல்லை. மிஷன் சக்சஸா இல்லையா, அவ்வளவுதான். ஒருத்தன் சொல்லுவானு, வழிகாட்டினீங்கன்னு போயிட்டு வந்துடுறேன்னு முடிச்சிட்டேன்னு, இதோ பாருங்க தலை அடி சொல்லிட்டு போனால வடிவகிட்ட, அந்த மாதிரி தான் அது கிளீனா பண்ணிட்டு போனாங்க. இதுதான் வந்துட்டு நம்மளுடைய கேப்பபிலிட்டின்றது. இந்தியா இதை தாண்டி போயிட்டு பாகிஸ்தானை டாமினேட் பண்ணவே இல்லை. மோடி எடுத்த டிசிஷன் தான் சிந்து நதியில இருந்து நான் தண்ணீர் விட மாட்டேன்னு சொன்னது. அதுதான் அந்த அவன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான் வேர்ல்டு பேங்க். நோ யூ கேன் ஸ்டாப் தட் அப்படின்ட்டான். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நாட்டுக்கு போற தண்ணீரை ஒரு சொட்ட கூட நீ தடுக்க முடியாது. இதை நாங்களே கண்டிச்சோம், ஆனா அவங்களுக்கு யாராவது அவங்க சொன்னாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். சோ இந்த இடத்த போற பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் அதே தான், அவனுக்கும் அதே தான் போறோம். என்ன சாதிச்ச? போனேன், குண்டு போட்டேன், அழிச்சேன், என்ன சாதிச்ச? ஒத்துக்கல இல்ல, அப்பதான் நான் வந்து நிறுத்துவேன், அவனுடைய அணு ஆயுத திட்டத்தை நிறுத்துவேன் அப்படின்னா நிறுத்த முடியாதுன்ட்டான். அது என்னுடைய இறையாண்மை சம்பந்தப்பட்டது, நான் நிறுத்த மாட்டேன், அவ்வளவுதான். நான் உன்னோட நிரந்தர சமாதானத்துக்கு தயார்.
சரி. ஆனா எனக்கு இந்த 3 விடயத்துல அஷூரன்ஸ் தான். ஹார்மோஸும் அணுவும் அந்த முடுக்கெச்சரிக்கை சொத்தை சாங்ஷன்ஸ் நீ தூக்கிடு. அதுக்கப்புறம் நான் வந்து பேசுறேன், என்ன வேணாலும் பண்ணலாம், உனக்கு என்ன அந்த ஹார்மோஸ் திறந்து நான் திறந்து விடுறேன், நெகோசியேட் பண்றேன், ஆனா அணு ஆயுதத்தோட சரி இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்துல தூக்கி எங்க கையில கொடுத்துரு அந்த பஜனை எல்லாம் கிடையாது அப்படின்ட்டான். காரணம் சரி. என்னன்னா வேற ஒரு ஈக்குவேஷன். எப்படி அமெரிக்கா இஸ்ரேல் ஆயிப்போச்சோ இப்பதான் ஆயிப்போச்சு. ஈரான், சைனா, நார்த் கொரியா, ரஷ்யா இவங்க ஒரு லைனா போயிட்டான். இப்ப இவங்கிட்ட 12 to 18% ஆயில் ரிசர்வ் இருக்குது ஈரான் கிட்ட. இந்த ஆயில் ரிசர்வ் தான் இவன் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறான். இந்தாண்ட போர் நடக்குது, இந்தாண்ட சப்ளை ஆகுது ஆயில். இந்தியாவும் கொடுக்குறான், கொடுக்க முடியும். ஒரு சாபஹார் போட்டே நம்ம தூக்கி கொடுத்தாங்க. இவன் இந்த அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டு இவன் வாழ்ந்துட்டான். 7 பில்லியன் செலவு பண்ண, ஒரு 700 கோடி செலவு பண்ணு டாலர், நான் உனக்கு பைப்ல நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன் கேஸ் அப்படின்னா. எல்லாம் இவனு என்ன இந்த நாட்டுல எந்த அரசியல் பேசுறாங்க, எவன் பேசுறான், நம்ம நாட்டு ஆட்கள் தான் பேசிட்டு இருக்கிறோம், யாருக்கு தெரியுது? அப்படியே விட்டான். ஏன்னா அமெரிக்காவுடைய ஃப்ரெண்டா இருக்கணுமா, அது என்ன மசருக்கு நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்றது எனக்கு கூட புரியல. திமுக காங்கிரஸோட கூட்டணியில இருக்கணும்ன்ற மாதிரிதான் ஆமா, அது மாதிரிதான் இருக்குது. எதுக்கு இதெல்லாம்? எந்த பலனுமே இல்லை. ஆனா அழிச்சிட்டோம். நம்மளுக்கு இன்னைக்கு கேஸ் இல்லை, விலையாத்துட்டான். இப்போ ஒரு 30 ரூபா, அப்போ ஒரு 60 ரூபா, 90 ரூபாய். அடுத்த வாரத்துல இன்னொரு தடவை விலையேற்றுவாரு. அவர் எப்படி அப்படின்னா சின்னதா ஊசி போடுவாரு போடி. ஏன்னா அவர் உலகத்துக்கே முன்னாடியே வந்துட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் எங்கேயோ படிச்சவர் அவரு. ஆமா, அந்த மாதிரி ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பார்த்தோன்னா கிரைசிஸ் அப்படின்றான். சாபஹார் போட்ட விட்டுட்டு வந்தோம், சைனா கிட்ட தூக்கி கொடுத்துட்டான். நீங்க நம்ம கிட்ட என்ன இருக்குது? இல்ல இன்னும் கொடுக்கல, சொல்ல வரேன் நான். நீங்க ஒரு சைனா வந்துட்டு எப்படி தன்னுடைய நலனை முன் வச்சு அவன் மூவ் பண்றான் அப்படின்னு, அமெரிக்க நலனை முன் வச்சு நீ யார் மூவ் பண்றாரு? அமெரிக்கா இருக்குது. அப்ப இந்த மாதிரிலாம் ஆயிப்போச்சு. இப்ப என்ன ஆயிப்போச்சு, நான் வரமாட்டேன், முட்டாள்தனமா இருக்குதுன்னு ட்ரம்ப் சொன்ன உடனே 2 பேரும் எடுத்துட்டாங்க. சரி தோற ஓகே அப்படின்ட்டாங்க. பட்டு நின்று போச்சு. நீ காத்தால இருந்து போர் கிடையாது, அவ்வளவுதான். சோ இவ்வளவுதான். சோ இதுல போர்ல வந்து அட்வென்ச்சரிசம் அப்படின்றது நியூஸ் கிடையாது. டிப்ளமேட்டிசம் என்னது? அவனோட என்ன கேட்கறான், இவன் என்ன கேட்கறான்? இஸ்ரேல் என்னது எக்ஸ்பான்ஷன். அவர் லெபனான் அடிக்குது, மேல லெபனான் அடிக்கணும். ஹெஸ்புல்லாவை நான் விட்டு தர மாட்டேன்ட்டான். ஹெஸ்புல்லாவை நான் விட்டு தர மாட்டேன்ட்டான். நான் எப்படி அவனை விட்டு தருவேன் அப்படின்னா, நானும் சியா அவனும் சியா, நீ விட்டு தருவியா? ஐசா கேள்வி எல்லாம் கேட்டாவன். அதனால எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு மேல பண்ணீங்க அப்படின்னா நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோன்ற அளவுல சீனா நின்றுட்டான். நான் வந்துட்டு நீ அவனை அடிக்கிறதெல்லாம் நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டான். அதான் கடைசியா ட்ரம்ப் போன பயணத்துல இருந்த ரிசல்ட். என்னுடைய சோர்ஸ் அவனை அடிக்கிறதுக்கு நான் எப்படி விட்டு தருவேன்? சைனா இன்னைக்கு ஃபுல்லா அவனுக்கு ஆயில் சப்ளை. இந்தியாவுக்கு தாங்க கிரைசிஸ், சைனாக்கு கிரைசிஸ் இல்லைங்க, ஆயில் கிரைசிஸ். சைனால பெட்ரோல் டீசல் விலை ஏற்ற கேட்டு பாருங்க. அவன் நாடா நம்ம நாடா? நன்றி. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.